ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. ஃப்ரீ கெஸ்ஸிங்கு டெய்லியும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, உடம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ரொம்பவே நன்றி. ரிப்ளை பண்ணவங்களுக்கு நன்றி. அதுவும் என்னுடைய ஹெல்த் இஷ்யூக்காக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. அந்த நிறைவால் தான் எனக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற நினைக்கிற இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்கள் மனசுக்கு ரொம்பவே நான் நன்றி சொல்கிறேன். நம்மளோட சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். கிங் ஆஃப் லாட்ரி ஃப்ரீ கெஸ்ஸிங்கு ஒவ்வொரு நாளுமே கெஸ்ஸிங் கொடுத்துன்னு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து 22ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கு பார்க்கலாம். சரிங்களா? புதுசாக நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க கிங் ஆஃப் லாட்ரி சேனலை இங்கே பெல் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பேர் அது பயன்படட்டும். 22ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 21 லாஸ்ட் டே என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம் அதை என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் டேட்டு கொடுத்துருந்த கெஸ்ஸிங், 21ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கு. உங்களுக்கு தெரியலன்னா அப்படியே நீங்கள் ஒரு பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன். வேணும்னா அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே. 21ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 150 3 டிஜிட்டில். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தா 160. ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகி போச்சு. புரியுதுங்களா? ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகி போச்சு. ஆட்டம் வந்து மாற்றி அடிச்சுன்னு இருக்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தால் வின்னிங் 3 நாள் 4 நாள் தொடர்ந்து வருது. வின்னிங் வரலனாலும் 3 நாள் 4 நாள் தொடர்ந்து வின்னிங் வராமலே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசு நம்ம தலைவரோட கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் போதும். நம்ம இதில்னு இல்லை, எதுலேயுமே நம்ம ஒரு வெற்றி வகையை சூடிடலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சி போட்டில் 5 போட்டிருக்கிறேன். ஆனால் அடிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா 0 அடிச்சிருக்கிறேன். சின்ன மிஸ்டேக் தான். வந்தால் வின்னிங் வந்தால் தொடர்ந்து வருது. இல்லை நம்பர் வந்து பாஸ் ஆகலைனாலும் அதுவும் தொடர்ந்து பாஸ் ஆக மாட்டேங்குது. வந்தாலும் ஒரு டே வருது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டம் மாற்றி அடித்து சூடு பிச்சுன்னு இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் நிறைய டபுள்ஸ் வருது. அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங்க்கு அந்த வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. சரிங்களா? ஏ போர்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4, பி போர்டில் 0, சி போர்டில் 8 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து சிங்கிள் போர்டு. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஏ போர்டில் 4, பி போர்டில் 0, சி போர்டில் 8. இது வந்து சிங்கிள் போர்டு. சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க அவங்களுக்கான நம்பர் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, ஏசி. ஏபி, பிசி, ஏசி இதுக்கான நம்பர் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சங்கீதா அவங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க டவுட்டு. அவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைனாலும் நீங்கள் தயக்கம் இல்லாமல் கேளுங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? அவங்களுக்குன்னு சொல்லலை, பொதுவாக யாருக்கு வீடியோ வந்து கிளியர் ஆகலையோ இல்லை டவுட் இருக்குதோ நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இதில் வந்து எந்த நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 37, 62, 32, 36, 63, 26. இதுதாங்க நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு. சரிங்களா? 37 பொறுமையாக பாருங்கள். 37, 62, 32, 36, 63, 26. இது வந்து ஏபிபிசி ஏசி மூணுத்துக்குமே இது செட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஏபி, பிசி, ஏசி. அதனால் இந்த நம்பர் நீங்கள் போட்டுக்கோங்க பார்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ நம்பர் தான். ஃபாலோ நம்பர் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த நம்பரே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. 56, 65. கண்டிப்பாக இன்னும் இந்த இருக்கிற ஒரு சில
மீதமுள்ள 22 போயிடுச்சுங்களா, மீதமுள்ள நாட்களில் கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த மந்த்து முடிவு நல்ல முடிவாக இருக்கும், கன்ஃபார்ம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்ட நாயகன் தான். ஏபிசி 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன் உங்ககிட்ட. புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு லாஸ் பண்ணிக்காதீங்க. இது நிறைய பேர் அழிக்க தான் முடிஞ்சிருக்குது. அதில் நானும் ஒருத்தனை உங்களை நிறைய முறை சொல்லிட்டேன், அதனால் சொல்கிறேன். இதை உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு மைண்ட் செட்லேயும் ஒரு சில நம்பரை ஃபிக்ஸ் ஆகிருப்பீங்க. அதில் நீங்கள் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா ப்ளே பண்ணாதீங்க. அதேமாதிரி முடிஞ்சாலும் இந்த லாட்ரியை விட்டுருங்க, வேண்டாம் சரிங்களா. ஏன்னா இது நிறைய பேர் ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்குது. இந்த கிங் ஆஃப் லாட்ரின்னு சொல்கிறோம் பாருங்கள், நம்மளோட 3 டிஜிட்டு கேரளா லாட்ரினாலே அதுதான் சொல்கிறது, புரியுதுங்களா. அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். நானும் ரொம்பலாம் அதிகமாகலாம் போட்டுலாம் விளையாடுறதில்ல, நானும் கம்மியாக தான் போட்டு விளையாடுறேன். ஏன்னா கம்மியாக போட்டு விளையாடியே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நீங்கள் போட்டு விளையாடுறத கம்மியாக போட்டு விளையாடுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கொஞ்சம் கடன் பிரச்சனைலேருந்து ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் என்னன்ட்டு பார்ப்போம். 3 டிஜிட்டு தான் 195. இதில் அப்படியே பாக்ஸ் சேஃப்னா கூட 159, 951, 915, 591, 519. இது தாங்க. இதுக்கு சப்போர்ட்டிங் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா, இந்த 3 டிஜிட்டுக்கு சப்போர்ட்டிங்கான நம்பர் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 734, 347, 374, 743, 473, 437 சரிங்களா. உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அது ஸ்பெஷல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். எஸ்பி, இதை பார்த்துக்கோங்க, எஸ்பி நம்பர். இதில் அந்த ஜூலையில் ஒரு ஸ்பெஷல் நம்பருன்ற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க அதை விட்டுருங்க. நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறேன். அதுவும் 22ஆம் தேதியிலேருந்து தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுதாங்க சர்ப்ரைஸ். இதில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் டபுள்ஸ் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே நிறைய டபுள்ஸ் வருது. அதனால் இன்னும் இருக்கிற இந்த ஒரு சில நாளில் என்ன நம்பர் டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு பாருங்கள். 4க்கும் 7க்குமே வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷல் நம்பர், அதாவது இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாகவே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு சர்ப்ரைஸ். 4ம் 7ம் எஸ்பி ஸ்பெஷல் நம்பர். ஸ்பெஷலுக்கு தான் எஸ்என், அது ஸ்பெஷல் நம்பர். ஸ்பெஷல் நம்பர் எஸ்என், அதாவது 4 7 டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த மாதம் நிறைய டபுள்ஸ், அதனால் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். இதுதாங்க அந்த சர்ப்ரைஸ் நான் சொல்லியிருந்தது சரிங்களா. பார்த்து போட்டு விளையாடிக்கோங்க, ஒரே சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோஸை பார்த்தாலே தெரியும் நிறைய வியூஸ் போகல. அதேமாரி போகாதது காரணம் என்னாங்கன்னா, நம்ம ஷேர் பண்ணால் தான் போவோம். பார்த்துன்னு இருக்கிற உங்களையும் தான் சொல்கிறேன், ஷேர் பண்ணாதவங்களே தான் சொல்கிறேன். ஷேர் பண்ணால் தான் நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ட்ரை பண்ணுவாங்க.
ஏதோ நான் செய்கிற ஒரு நல்ல உதவி வந்து நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அண்ணன் சொன்ன மாதிரி வாங்க வின்னிங் வாங்க சேனல் அவர் வந்து 4 பேர் யூஸ் ஆகட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போகிறாரு. அதே மைண்ட் செட்டில் தான் நானும் போடுறேன். சரிங்களா? தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.